யாழ் மண்டல விண்ணலைவழி இணைப்பினில் இணைந்திட்ட சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்களை யாழ் மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். சிறப்பான தொண்டினை அயராது ஆற்றிக் கொண்டிருக்கும் யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று அன்பான வாழ்த்தி ஐயா அவர்களுக்கு வாழ்த்தி நாம் நிகழ்வினோல் செய்வோம். இல்லம் கொண்டு பொருட்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்ல ஆளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து வாழும் நல்ல வாழ்வே இல்லறமாம் என்கின்றார் எங்கள் தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அந்த இல்லறத்தில் இனிமை என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை விருந்து அளித்திட எம்மோடு செய்யாறில் இருந்து இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் சண்முகம் ஐயா அவர்கள். ஐயா பற்றியதோர் அறிமுகத்தோடு நாம் ஐயாவை அழைத்திடுவோம். உலக சமுதாய சேவா சங்கத்தில் தன்னை இணைத்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக குரு சேவை புரிந்து வரும் பேராசிரியர் சண்முகம் ஐயா அவர்கள் பிஎஸ்சி பிடி கற்கை நெறிகளை முடித்ததோடு மனவளக்கலையில் எம்ஏ எம்பில் பயின்றுள்ளார். தக்கோலத்தில் ஆசிரியராக சில ஆண்டுகள் பணியாற்றி பின் LICயில் வளர்ச்சி அதிகாரியாக சேவையும் ஆற்றியுள்ளார். செய்யாறில் மன்றம் ஒன்றை ஆரம்பித்து அது வெகு விரைவில் அறக்கட்டளையாக்கி 200க்கும் மேற்பட்ட அருள் நிதியர்கள் மற்றும் 15 ஆசிரியர்கள் உருவாவதற்கு காரணமாக திகழ்ந்தவர். மண்டலம் ஆரம்பித்த தொடக்க காலத்தில் திருவண்ணாமலை, வேலூர், சென்னை ஒருங்கிணைப்பாளராக தொண்டாற்றி மகிழ்ந்தவர். ஆழியார் இணையவழியூடாக பற்பல தலைப்பினில் சிறப்பு சிந்தனைகளை ஆற்றி வருகின்ற பேராசிரியர் சண்முகம் ஐயா அவர்களை இன்று எமக்கு இல்லறத்தில் இனிமை என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை விருந்தளித்திட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனேயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடனேயா. என்னை இந்த சிந்தனை அளிக்க அழைத்த யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேலு ஐயா அவர்களுக்கும் ரகுபாலா அம்மை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த உன்னியூர் மாணிக்கவாசகம் ஐயா பேராசிரியர் அவர்களுக்கும் விண்ணலை வழியே இந்த சிந்தனையை செவிமடுக்க காத்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இல்லறமே நல்லறம் என்பது வாக்கு. இல்லறமா துறவரமா என்ற ஐயம் ஏற்படும் போது இல்லறம் தான் சிறந்தது, அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. இல்லறம் மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒரு பெண் துணையுடன் குடும்பம் என்று ஆரம்பித்து விட்டால் ஆயிரம் பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் மொழி பிதுங்குகின்ற விழிக்கின்ற ஒரு நிலைதான் இல்லறம். ஆனாலும் கூட இந்த இல்லறம் தான் சிறப்பானது. நெசசரி ஈவில் என்று சொல்வார்கள். ஒரு பெண் கருவுற்று குழந்தையை எண்ணுகின்ற போது ஏற்படுகின்ற தொல்லைகள் உச்சகட்டம். இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாயாக வேண்டும் என்றுதான் ஆசை. அதே போலத்தான் இந்த இல்லறம் கூட. இல்லறத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதா என்றால் இருக்க முடியும். அதற்கான வழிகளை கூறுவதற்காகத்தான் மகரிஷி வந்துள்ளார் நம்மிடையே. அவர் கூறிய வழிகளை எல்லாம் பின்பற்றினால், அந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு நாம் சென்றால் இனிமை காத்து இல்லறத்தில் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. ஆனால் அதை தெரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமாக இல்லை. ஏராளமான பட்டறிவு தேவைப்படுகிறது.
அனுபவம். அதிலே பார்த்திருக்கிறானால் நமக்கு முதலில் இனிமை என்பது என்ன, மகிழ்ச்சி என்பது என்ன, ஆனந்தம் என்பது என்ன என்றே தெரியாது. அதை பற்றிய ஞானம் நமக்கு இல்லை. நாம் எதையெல்லாம் மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவையெல்லாம் மகிழ்ச்சி இல்லை. ஒரு குடிகாரன் நினைத்துக் கொள்கின்றான் குடித்து விட்டால் மகிழ்ச்சி என்று. மகிழ்ச்சியா அது? ஒரு சூதாடுபவன் நினைக்கின்றான் சூதாடினால் மகிழ்ச்சி என்று. அது மகிழ்ச்சியா? இல்லை. திருடினால் மகிழ்ச்சி, பிறர் பொருளை கவர்ந்து செல்லும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று திருடர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது மகிழ்ச்சியா? இல்லை. அதை போலத்தான் நாம் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தெரியவில்லை. எதையோ மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் எதையெல்லாம் மகிழ்ச்சி என்று நினைக்கின்றோமோ அவையெல்லாம் உண்மையில் மகிழ்ச்சி இல்லை. நம்மை படுகுழியில் தள்ளி துன்பச் சேற்றில் மூழ்க வைக்கக்கூடிய முடிவுகளும் பிரச்சனைகளும் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு உடலின் அமைப்பு தெரிய வேண்டும், இயற்கை அமைப்பு தெரிந்து கொள்ள வேண்டும், இயற்கை நியதி எவ்வாறு ஒரு செயல் நடைபெறுகின்றது என்பதெல்லாம் தெரியும். உங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளாக மனவளக்கலையில் இருந்து பல விரிவுரைகளை கேட்டு கேட்டு இவையெல்லாம் உங்களுக்கு புரிந்த ஒன்றுதான். ஆனால் அதை ஒருங்கிணைத்து ஒரு தீர்மானத்திற்கு வருவதுதான் இயலாததாக இருக்கின்றது. இன்பம் என்பது என்ன என்றால் டெம்பரரி, தற்செயலாக, தற்காலிகமாக நாம் ஒரு மகிழ்ச்சியை பெறலாம். ஆனால் அதனுடைய விளைவு துன்பமாக இருக்கும். செயலிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்கள் எல்லாம் சிவபூஜையாகும் என்று மகிழ்ச்சி கூறியிருக்கின்றார். அப்படியானால் ஒவ்வொரு செயலும் சிவத்திலிருந்து தான் வருகின்றது, சிவம்தான் நடத்துகின்றது. அது எவ்வாறு என்றால் நம்முடைய அந்த கரணங்கள் 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனதிற்கு என்ன வேலை என்றால் பார்ப்பதையெல்லாம் ஆசைப்படும். மனம் சலனப்படும். இது நமக்கு வேணும், இது நமக்கு வேணும், இது நமக்கு வேணும், பார்க்கின்ற பொருளை எல்லாம் விரும்பும். இதுதான் வேண்டும் என்று சபலப்படும் புத்தி. கொஞ்சம் புத்திசாலித்தனம், பிரில்லியன்ஸ். அது என்ன செய்ய வேண்டாம், இந்த ஆசைப்பட்ட அத்தனை பொருள்களே இல்லை, நமக்கு இது வேண்டும், இது மட்டும் இருந்தா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கும். அப்படி புத்தி நினைப்பதை சித்தம் உறுதிப்படுத்தும். இட் வில் அசைட் இட். இந்த எண்ணம் உங்களுக்கு ஏற்படட்டும், நிறைவேறட்டும். சித்தத்தில் அது உறுதியாகிவிட்டால் அகங்காரம் அதை செயலாக்கிவிடும். அகங்காரம் என்பது இறைநிலை. இப்போது பாருங்கள், இந்த அந்த கரணங்கள் 4ம் எல்லா நேரங்களிலும் இடைவிடாது அதனுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றன. நம்ம பார்க்கிறோம், மனம் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கிறது, சலனமாகவே இருக்கின்றது. அந்த சலனத்திலிருந்து ஒரு சில பொருட்களை எடுத்து புத்தி சபலப்படுகின்றது. இது நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. அந்த சபலம் எண்ணமாக உறுதிப்படுகின்றது சித்தத்தில். இந்த சித்தத்திலிருந்து எண்ணமாக உருவான உடனே அது அகங்காரம் அதை எடுத்து செயல்படுத்துகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு செயலும் நிகழ்கின்றன. இதிலே நாம் நம்முடைய மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை எங்கே தவற விட்டோம் என்றால், இந்த புத்தி சபலப்படுகின்ற இடத்தில் தான். புத்தி தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிகழ்வு நமக்கு உகந்ததாக இருந்தால் சரியாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அது உகந்ததாக இருப்பதில்லை. புறக்கவர்ச்சியிலேயே மனம் செலுத்தப்படுகின்றது. அந்த மனதின் வேகம் சபலத்தை ஏற்படுத்துகின்றது.
சபலம் எண்ணமாகின்றது, எண்ணம் செயலாகின்றது. நாம் எதை கொடுத்தாலும் செயலாக்கி தருவதுதான் இறைநிலையினுடைய தன்மை. நீங்க என்ன கேட்டாலும், எதை கேட்டாலும், நீங்க ஏன் கேட்குறீங்க, அது கேட்டா உங்களுக்கு நல்லதா இல்லையா, அப்படியெல்லாம் சிந்திக்கின்ற அவசியம் இறைநிலைக்கு இல்லை. அதெல்லாம் நாம தான் பார்க்கணும். அதற்கான மெஷினரிஸ், இயந்திரங்கள் செய்யப்பட்டு நம்முடைய உடலில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றிலும் உடலின் இயக்கங்கள், பலவாறான இயக்கங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்தந்த உறுப்பும் தன்னுடைய வேலையை சரியாக மிகச்சரியாக செய்கிறது. நாம் கெடுத்து விடவில்லை என்றால், நாம் தான் அது ஊடாக புகுந்து அதை தவறாக செய்யுமாறு வற்புறுத்துகின்றோம். உடல் நலம் கெட்டு விடுகின்றது, மனநலம் கெட்டு விடுகின்றது, வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் போகின்றது. ஆகையினால் அன்பானவர்களே, நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த செயல் இப்படித்தான் நடைபெறுகிறது என்ற அறிவை நாம் பெற வேண்டும். அடுத்தது அதனை இயக்கவும் தெரிய வேண்டும். அவையெல்லாம் சாத்தியம்தான். மனித பிரிவு, விலங்குகள் வரை அவ்வாறான ஒரு சாத்தியம் அவற்றுக்கு இல்லை. ஆனால் மனிதன் அந்த திறமையை பெற்றிருக்கின்றான். திறமை அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிந்தனை என்ற ஒன்று. நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டதெல்லாம் சிந்தனை என்பது எண்ணம் கருமையத்தின் மையப்புள்ளியிலிருந்து எழும்புகின்றது, எழுச்சி பெறுகின்றது. எது எழுச்சி பெறுகிறது என்றால், இந்த படைப்பு அத்தனையும் சேர்ந்து எவ்வாறெல்லாம் இயங்கியதோ அத்தனை பதிவுகளும் அங்கே இருக்கின்றன. இருப்பு நிலை என்று சொல்லுங்க. அந்த இருப்பு நிலையிலிருந்து எழுச்சி பெறுகின்ற ஒரு அலை நம்முடைய எண்ணமாகின்றது. ஆகையினால் அந்த எண்ணம் செயல்படுத்தப்படுகிறது. இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால், அந்த இடத்தில் ஒரு நல்ல பதிவை ஏற்பட செய்ய வேண்டும். அதற்கான வழிமுறை என்ன என்றால், அதற்குத்தான் மகரிஷி சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்றினின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தியவை அதிகமாக நன்றென்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு உருவாகும். பாருங்க, நன்று என்று நாம் கண்டது, நமக்கு மகிழ்ச்சியை தருவது, ஆனந்தத்தை தருகின்ற செயல் எதுவோ அதனை விளைவாக பெறுகின்ற, அதற்கு ஆதாரமான காரணமான செயலை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு புத்தி இருக்கின்றது. அதை புத்தியினால் அதை தேர்ந்தெடுத்து சித்தத்தில் போட்டுவிட்டால், சித்தத்திலிருந்து எண்ணமாக அது மலர்ச்சி பெற்று அகங்காரம் அதனை செயலாக்கிவிடும். செயலிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும். அது செய்வதற்கு முன்னே நமக்கு என்னதான் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க கொடுத்து வைத்திருக்கின்றோம் என்றால், இந்த பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்களும் அவற்றின் நுண் ஆற்றலான அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை என்கின்ற தன்மாத்திரையும் தவிர வேறொன்றும் இங்கு இல்லை. அந்த 5 தன்மாத்திரைகளையும் தனித்தனியாக அனுபவம் கொள்வதற்காகத்தான் 5 புலன் கருவிகளும் அவற்றை இயக்கும் புலன் ஆற்றலும் இருக்கின்றது. இந்த புலன் ஆற்றலுடைய இயக்கம் இந்த அந்த கரணங்கள் 4ம் அதற்கு துணையாக இருக்கின்றன. இந்த பஞ்சபூத பொருட்களை எல்லாம் நாம் அனுபவம் கொள்வதற்கு தேடி தேடி சென்று அலைந்து திரிந்து அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த உலக அனுபவங்களை முழுமையாக பெறுவதற்கு துணையாக இருப்பதற்காகத்தான் பெண்மை என்ற ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தறியும் ஐந்தும் ஒன்றொடி கண்ணே உல என்று கூறுகிறார் வள்ளுவர். இது மொத்தமா 5 வகையான அனுபவங்களும் எங்கே ஏற்படும் என்றால், ஒரு பெண்ணிடத்தில் ஏற்படும். அப்படியானால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்காக துணையாக ஒரு பெண் வேண்டும்.
அதைத்தான் இல்லறம் என்கிறது. ஆனால் துணையை சேர்த்துக் கொண்டோம் இன்பமாக வாழ்வதற்கு தெரியவில்லை. நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற சிறப்பான சிந்தனை சக்தியினால் எங்கே நாம் இடறுகின்றோம் என்பதை கண்டுபிடித்து அதை சரி செய்து கொள்ளும் மார்க்கத்தையும் நமக்கு போதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் போதனையாக மட்டும் இருக்கின்றது, அதனை சாதனைப்படுத்த வேண்டும். அப்படியானால் இந்த பெண்மையின் சிறப்பினை நாம் உணர வேண்டும். எப்படி நமக்கு இன்பம் வேண்டும் என்றால் இன்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இனிமை வேண்டும் என்றால் இனிமையை பற்றி அறிவு இருக்க வேண்டுமோ, அதே போன்று இந்த பெண்ணின் மூலமாகத்தான் இந்த 5 இன்பங்களையும் நுகர முடியும் என்று கொள்ளும் போது அந்த பெண்ணினுடைய திறமை, பண்பு இவையெல்லாம் என்ன என்று பார்க்கிறோம். பொதுவாக பெண்களை சொல்வார்கள் பொறுமையின் இலக்கணம். அது உண்மையும் கூட. ஏதோ ஒரு சில இடங்களில் பொறுமை இல்லாத பெண்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் பெண்கள் அல்ல. அவற்றை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். பெண்மை தன்மை எங்கே இருக்கின்றதோ அதைத்தான் நாம் போற்ற வேண்டும். சில சமயம் ஆண்களிடம் கூட பெண்மை தன்மை வெகுவாக இருக்கும். அந்த பெண்மையைத்தான் நாம் போற்ற, அந்த பெண்ணோடு நாம் வாழ்க்கை நடத்துகின்றோம். இங்கே பெண் ஆண் என்று குறிப்பிடும் போது நாட் மேர்லி தி செக்ஸ், பால் இன வேறுபாடு மட்டும் அல்ல, தன்மைகள், குவாலிட்டிஸ், மேஸ்குலைன் குவாலிட்டிஸ் அண்ட் ஃபெமினைன் குவாலிட்டிஸ். அதிலே பார்த்தோமானால் பெண்களிடம் அன்பு, தயவு, கருணை, இரக்கம் இதெல்லாம் அதிகமாக கூடுதலாக இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அதுதான் அவர்களுடைய இருப்பு நிலை. இயல்பாக அவர்கள் அன்பானவர்கள், யார் மீதும் அன்பு செலுத்துவார்கள். குழந்தையாக இருந்தால் சொல்லவே வேண்டும். ஆனா அந்த அளவுக்கு இரக்க குணமும் கருணையும் ஆண்களிடம் வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு பெண் துணை வேண்டும். வாழ்க்கையை சிறப்பாக நடத்த வேண்டும், இனிமை கூட்டும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் இந்த ஆண் அன்பானவனாக இரக்கமானவனாக மாறும். ஒரு தாய் வளர்க்காத பிள்ளை கரடு முரடாகத்தான் இருக்கு. தந்தையால் வளர்க்கப்பட்ட குழந்தை. இந்த தாயின் அரவணைப்பில் வளர்ந்த ஒரு மனிதனுக்கும் தந்தையால் வளர்க்கப்பட்ட மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு. அவள் தாயாக மட்டுமல்ல, தாரமாக இருந்து உதவி செய்கின்றாள். கூடவே இருந்து எல்லா பணிகளையும் செய்து தன்னுடைய வாழ்க்கையே இந்த மணாளனோடு இருப்பதுதான் என்று தீர்மானித்து தியாக உணர்வோடு வாழ்நாளை கடத்துபவள். அந்த பெண்ணை புரிந்து கொள்ள மிக சரியாகத்தான் சொல்லி இருக்கின்றது வள்ளுவர். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தரியும் 5 ஒன்றொடி கண்ணே உள்ள. மொத்தமா ஹோல்சேல் மாதிரி, மொத்த வியாபாரம் போல எல்லாவற்றையும், இந்த உலக அனுபவம் முழுவதையும் நாம் இவர்கள் துணையோடு, இந்த இவ்வாறு இருக்கின்ற பெண்ணின் துணையோடு இருக்கும் போது முழுமையாக அனுபவித்து அனுபவத்தை பெற்று ஞானமும் பெறலாம். இங்கே இன்னொன்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்த, ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்ணும், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆணும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது எப்படி என்றால் குண்டலினி சக்தி என்று சொல்லுங்க. அதுதான் ஆற்றல், அசைவு. நாம் தவம் செய்யும் போது குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுச்சி பெற வைத்து, எழுச்சி பெற்று எங்கே செல்கிறது என்றால் ஒவ்வொரு சக்கரமாக மேல் ஏறி ஏறி கடைசியாக அது அடையும் இடம் பீனியல் கிளாண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஆனந்த சுரப்பி. அங்க என்ன இருக்கிறது என்றால் தூய சுத்த வெளி இருக்கின்றது. அசையாத ஆற்றல் இருக்கு,
சிவம் என்று நாம் கூறுகின்ற ஒரு தன்மை அங்கே இருக்கு. அப்படியானால் பாருங்கள், இந்த தவத்தின் மூலமாக இந்த குண்டலினி சக்தி சிவத்தை அடைகின்றது. சிவம் என்பது ஆணாக கொண்டோமானால் குண்டலினி சக்தி பெண்ணாக கொள்ள வேண்டும். உண்மையில் அப்படித்தானே சக்தி என்று அப்படித்தானே வழங்குது. இந்த சக்தி சிவத்தை அடைவதுதான் வாழ்க்கையின் லட்சியம். அது தனக்குள்ளாக துறவிகளுடைய வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் மிக மிக கடினம். இந்த ஒத்துழைப்பு என்பது இன்னொரு நபரிடமிருந்து அவருக்கு கிடைப்பதில்லை. ஆனால் இல்வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எல்லா அனுபவங்களும் கிடைக்கும் மிகவும் எளிதாக. எல்லா அனுபவங்களும். வாழ்க்கை என்றால் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சியை புரிந்து கொண்டவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அதை புரியாதவர்கள் ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியாகவும், இன்னொரு நேரத்தில் கோபமாகவும், இன்னொரு நேரத்தில் துன்பமாகவும், துக்கமாகவும் இருப்பார்கள். அப்படியெல்லாம் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இவர்களுக்கு மகிழ்ச்சியை புரியவில்லை என்று பொருள். இங்கே பாருங்கள், முழுமை என்பது நேர்மறை எதிர்மறை இரண்டையும் உள்ளடக்கியது தான். ஒரு நாள் மனைவியோடு தர்க்கம் வருகிறது, ஒரு துன்ப சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் அதையும் நாம் மகிழ்ச்சியாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற அவர்களுடைய செயல்கள் தான் இன்றைக்கு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இரண்டும் சேர்ந்தால் தானே முழுமையாகும். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சேர்ந்தால் தான் சக்தி. அந்த வகையில் அதனை எடுத்துக்கொள்ளும். பெண்ணின் சிறப்புகளை பற்றி பேசும்போது அவர்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் பெற்றெடுத்தவர். எல்லா உயிர்களும் பெண்ணினத்தின் நன்கொடை என்றால் இதைவிட பெருமை வேறு என்ன வேண்டும் கூறுதற்கு என்று கேட்கின்றார் மகரிஷி. மொத்த உயிரும் ஒரு பெண் வயிற்றிலிருந்து தான் வந்தது. பெண்ணிடம் இருந்துதான் தோன்றியது. எத்தனை கோடி ஆண்கள் இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அனைவரும் பெண்களின் குழந்தைகள். வாரியார் சாமி அவர்கள் குறிப்பிடுவார்கள், உலகத்தில ஒருத்தர் மட்டும்தான் ஆண் பிள்ளை. அது யார் என்றால் முருகன். ஏனென்றால் சிவபெருமான் நெற்றியிலிருந்து வேர்வை துளிகளாக வெளிப்பட்டு அதை குளத்தில் சிந்தி ஏற்பட்ட 6 முகங்கள். ஆணிடமிருந்து பிறந்த குழந்தை அது ஒன்றுதான். புராணத்தை நம்புபவர்களாக. அதில் உள்ள கருத்தை புரிந்து கொள்வதற்காக புராணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆண் பிள்ளை ஒருவன் தான், முருகன் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் பெண்ணினுடைய பிள்ளைகள் தான். நாங்க தான் இந்த உலகத்தை பெற்றெடுத்தோம் என்று பெண்கள் கூறினால் உண்மைதானே அது. அதை விட பெருமை வேற என்ன? அது மட்டுமல்லாமல் மகரிஷி சொல்கின்றார், எல்லாம் வல்ல இறைவனது திருவுள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழும் மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஃபீமேல் பாடி. எல்லா உயிரும் பிறப்பதற்கு ஏற்றதா. எத்தனை கோடி வகையான உயிர்கள் உள்ளதோ அவ்வளவும் பெண்ணினத்திலிருந்துதான் வெளிப்படுகிறது. துறவிகள் போல் வீட்டிலிருந்து அவர்கள் புக்ககம் செல்லுகின்றார். பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த வீட்டை விட்டு புக்ககம் சென்று குடும்பத்தாரோடு
கணவனின் குடும்பத்தாரோடு ஐக்கியமாக்கி விடுதல். ஒரு முழுமையான தியாகம். திருமணம் ஆகும் வரையில் ஒரு வீட்டில் வாழ்கின்றார்கள், வளர்கின்றார்கள். திருமணத்துக்கு பிறகு அவருடைய வீடு வேறு. அதுக்கு முன்னே ஏதாவது தொடர்பு காண இல்லை. புத்தம் புதிதாக யார் என்ன என்றே தெரியாத ஒரு வீட்டில் போய் இது என்னுடைய வீடு என்று நினைக்கின்ற அந்த மனோபாவம் அவருடைய துறவு நிலையை, தியாக உணர்வையும் வெளிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, கணவன் வழியாக பிறந்த குழந்தைகளை வளர்ப்பதில் அவர்கள் காட்டும் ஈடுபாடு. ஒருவேளை கணவன் இல்லாமல் போனால் பெற்ற குழந்தையை தானே இந்த சமூகத்தில் போராடி வளர்க்கின்ற நெஞ்சு உறுதி, தியாகம், கருணை, இவற்றையெல்லாம் கொண்டிருப்பவர்கள் தான் பெண். ஒரு கர்ப்ப காலத்தில் அவர்கள் படும் வேதனை சொல்லி மாளார். உலகத்திலே மிக கடினமான வேலை குழந்தை பெற்றுக் கொள்வது. எல்லா பெண்களுக்கும் அதுதான் வாழ்க்கையின் இலக்கு, குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படியானால் அந்த வலியை அனுபவிக்க பரவாயில்ல, அனுபவிக்கிறேன். என்ன சிரமம் என்று சொல்லுது எண்ணி பாருங்க. கருவுற்ற பெண் உட்காரத்துக்கு முடியாது, கஷ்டமா இருக்கும். ரொம்ப நேரம் நிற்க முடியாது, படுக்கவும் முடியாது. வயிறு வளர்ந்து கொண்டே வரும். கரு வளர வளர வயிறு பெரிதாக கொண்டே வர வர இறைப்பைக்கு இடமில்லாமல் போகும். 2 உயிர்கள் வளர்வதனால் தாயும் சேயும் வளர வேண்டும் என்பதால் உணவு அதிகமாக தேவைப்படும். ஆனால் நிறைய பசிக்கு நிறைய சாப்பிடணும் ஆசை இருக்கும், சாப்பிட முடியாது. இங்கே வயிறு முட்டும். கருப்பையனுடைய வளர்ச்சி வயிற்றை மேலே தள்ளி அதனுடைய கொள்ளளவை குறைத்து. அப்போதெல்லாம் அவர்கள் எதுக்கு இந்த குழந்தை நமக்கு சாப்பிட கூட முடியல அப்படின்னு நினைக்கிறது. எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த குழந்தையை எப்போது அதன் முகத்தை பார்க்க போகிறது. ஒரு அறிஞர் கூறுகின்றார், ஒரு தாய் தன் குழந்தை அழுவதை பார்த்து சிரிக்கின்ற ஒரு நேரம் மட்டும்தான் இருக்கின்றது. ஈனும் போது, குழந்தை பிறந்தது என்று கேள்விப்பட்ட போது குழந்தை அழுகின்றது, தாய் சிரிக்கின்றார். மற்ற எந்த நேரத்திலும் குழந்தை அழுவதை பார்த்து சிரிக்கின்ற தாய் எங்கும் இல்லை உலகத்தில். எத்தனை சிரமம். கருவுற்ற காலத்தில் அவர்களுடைய அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகின்றார் மகிழ்ச்சி. கருத்தரித்திட்ட 10ஆம் நாள் திரண்டுருண்டு கண்டு முளை போல் முளைத்து, கருது 15ஆம் நாளில் அந்த கரு முட்டை போல் மிதக்கும். கடுகு அளவில் கருத்தரித்திட்ட முதற் திங்கள் கம்பம்மா. இந்த கருவை வைத்து தான் இந்த எண்ணிக்கைகள் 1, 2, 3, 4 என்ற எண்கள் குழந்தை கருவில் இருக்கின்ற வடிவத்தை வைத்துதான் உண்டாக்கப்பட்டன என்ற செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். கருத்தரித்திட்ட முதற் திங்கள் கம்பம்மா, இருமதியில் உற்ற தலை முதுகு முகமா,
ஓதும் 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் ஒரு விரல் அறையும் உண்டாம். செங்கையும் பாதங்கள் அறையும் உண்டாம். ஒரு விரல்கள் உண்டு. திருந்து 4ஆம் திங்கள் மூக்கு முகம் உருவம் செய்ய 5ஆம் திங்கள் செவி நாவு கண்களாம். செப்பும் 6ஆம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம். விஞ்சும் 7ஆம் திங்கள் செவி நாவு கண்கள். ஏஞ்சிலேட் சாரி செவி நாவு கண்களாம். 7ஆம் திங்கள் சடமோடு சலம் மலம் தங்கு தாதுக்களும் விளைந்து மூச்சு உண்டாகும். எஞ்சில் 8ஆம் திங்கள் தாயுண்ட சாரங்கள் யாவும் முளையான கதிர்போல் ஏய்ந்தருவி பாய்ந்து கபாலத்தின் வழியாக இழிய அக்குழவி வளரும். கொஞ்ச உருவோ 9ஆம் திங்கள் அறிவு மேல் கொடு பிறவி தோன்றலை குறித்து இரு கரம் கூப்பி அருள் தாவென தவம் கொண்டே இருந்து. இப்படியாக 10 மாதங்கள் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி. அதற்கிடையில் ஏற்படுகின்ற அத்தனை துயரங்களையும் தானே ஏற்று சகித்து அதிலே மகிழ்ந்து மிக அதிகமான உச்சபட்சமான துயரம், துக்கம், ஆனால் அதிலேயே அடங்கி இருக்கின்றது உச்சபட்சமான மகிழ்ச்சி. இப்படி துன்பத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைதான் பெண். மிக ஆழமாக சிந்தித்து அந்த உணர்வோடு ஒன்றி போக வேண்டும். நாம் பெரும்பாலும் உணர்ச்சிகளிலேயே வாழும். இமோஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உணர்ச்சி நிலையிலேயே இருப்பதால் நமக்கு அந்த ஆழம் புரிவது. நமக்கு புரிகின்றதோ இல்லையோ இயற்கை இப்படித்தான் ஒவ்வொரு நிகழ்வையும் நடத்துகின்றது. இறைநிலையின் நிகழ்வுகளை நமக்கு பாதகமாக இருப்பவற்றை மாற்றிக்கொள்ள நம்மால் முடியும் என்பதுதான் மனிதனுடைய சிறப்பு. மனிதமான் சிந்தனை என்ற அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுத்து இயற்கை பல இடங்களில் பெண்மைக்கு சாதகமாக இல்லை. கற்பு என்று வரும்போது கற்பதனை காப்பாற்ற இருப்பாளருக்கும் கடமை பொதுவெனினும் தவறு இழைத்தால் அற்புதமாம் இயற்கை ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னவை. சத்புத்திரன் போல் அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். ஆகையினால் கற்பதாம் கற்பு எனும் நற்பண்பை உயிரினும் மேலாய் நாடுகின்றார் அறிவுடை பெண்கள். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தவறு செய்ய முடியும். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் அடையாளம் இருக்கு. தவறு செய்ததை சமூகத்துக்கு தெரியப்படுத்துவார். அதிலே இன்னொரு தவறு இழைத்த ஆண் சத்புத்திரன் போல் உண்டாகுவார். பாரபட்சமான நிலை இருந்தாலும் பரவாயில்லை, அதையும் ஏற்றுக்கொள்கிறார். அறிவியல் பூர்வமான இன்னொரு உண்மையையும் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிகமான அளவில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் வந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் மன உறவில். ஒரு உண்மை புரியாது. ஆண் குழந்தை பெற்று தராதனே எனக்கு வேண்டாம் என்று கணவன் கூறும்போது அதுக்கு காரணம் நீதான் என்று கணவனிடம் சொல்வதற்கு தெரியவில்லை. அறிவியல் உண்மை அதுதான். நம்முடைய வித்து செல்களில்
குரோமோசோம்ஸ் என்று இருக்கின்றது. குரோமோசோம் என்பது ஒரு ரிப்பன் போல இருக்கும். அதிலே ஜீன்ஸ் இருக்கும். இந்த குரோமோசோம்ஸ் எண்ணிக்கை 46 இருந்தால்தான் மனித வடிவம். 46 குரோமோசோம்ஸ் ஒரு செல்லில் இருக்க வேண்டுமானால், வித்து அணுவில் இருக்க வேண்டுமானால் 23 அது பிரிந்திருக்கும். இந்த அணுக்கள் பிரிவதை பற்றி மைட்டோசிஸ், மியோசிஸ் என்று 2 விதமாக இருக்கும். மைட்டோசிஸ்ல 46 குரோமோசோம் என்றால் 46 குரோமோசத்தினுடைய நகலும் பிரிகின்ற செல்களில் ஜஸ்ட் காப்பி. ஆனால் மியோசிஸ் என்ற முறையில் பிரியும் போது அவை பாதி பாதியாக பிரியும். 46 குரோமோசோம் இருக்கிறது. 23 ஒரு அணுவிலும், இன்னொரு 23 வேறொரு அணுவிலும் சரி. அப்படியானால் வித்தணுவில் இருக்கின்ற குரோமோசோம் 23 தான், ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்போதுதான் அது இரண்டும் சேரும் போது 46 குரோமோசோம் ஆகும், ஒரு மனித குழந்தையாக. இதில் இந்த குரோமோசோம்ஸ் XX என்று இருப்பது பெண்ணிடம் இருக்க குரோமோசோம், XY என்று இருப்பது ஆணிடைய குரோமோசோம். இரண்டும் சேரும் போது அதிலிருந்து ஒய்யும், ஆணிடமிருந்து ஒய்யும், பெண்ணிடமிருந்து எக்ஸும் சேரும் போது அது ஆண் குழந்தையாகும். ஆணிடமிருந்து எக்ஸ் குரோமோசோமும், பெண்ணிடமிருந்து எக்ஸ் குரோமோசோம் வரும்போது அது பெண் குழந்தையாகும். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை எது தீர்மானிக்கின்றது என்றால் ஆணினுடைய XY குரோமோசோம் தான் தீர்மானிக்கின்றது. அதற்காக பழி கூறி எத்தனை மனைவிகள் மன வாழ்விலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். கொடுமை. இப்படி ஏராளமான உண்மைகள் பெண்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. மிக உயர்ந்த பிறவி. மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் பாரதியார் குறிப்பிட்டது. அதனால ஆனால் நிஜ வாழ்வில் நாம் என்ன செய்கின்றோம்? பாவப்பட்டு பெண்ணா பிறந்துட்டேன் அப்படின்னு. எவ்வளவு அரிய இறைவன் கூட தாயாக இருப்பதற்கு தான் விரும்புகிறார். தாயும் ஆணும். நான் உன்னுடைய வயிற்றில் பிறக்கலாமா என்று கேட்கின்றார் விஷ்ணு. கிருஷ்ணனாக பிறப்பது. அப்படியானால் யார் உயர்ந்தவர்கள் என்றால் அதனினும் அதுக்கும் மேல இறைநிலைதான். இறைநிலைக்கும் மேல தாயுமானவன் என்று இறைவனே ஆசைப்படுகின்ற அந்த தாய்மை, பெண்மை. இத்தனை சிறப்புகளுடைய பெண் ஒரு ஆணுக்கு துணையாக கிடைக்கும் போது அத்தனை உயர்ந்த தன்மைகளையும் புரிந்து கொண்ட ஒருவனாக அந்த ஆண் இருக்கும் போது அவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும்? துன்பமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அந்த ஆனந்தத்தை வழங்குவதற்காகத்தான் பெண் பிறவிகள். அந்த பெண்ணாக பிறந்தது அதற்காகத்தான். ஜஸ்ட் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. பிற உயிரை இன்புறுத்துகின்ற செயல்தான் 6ஆம் அறிவு. மனிதனுடைய சிறப்பு. மனிதனுடைய சிறப்பு மட்டும் இல்ல, அதுதான் முக்தி நிலையும் கூட. அப்படியானால் இல்வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இனிமை நாம் கூட்ட முடியும் என்று பாருங்கள். இந்த அந்தக்கரணங்களின் இயக்கம் பற்றி பேச மனம், புறமனம் என்று பொருள்படும்.
அட் தி அவுட் செட் நாம் எல்லா பொருள்களையும் உலக இங்கே படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் நாம் காட்சிக்கு வருகின்றது. நாம் அவற்றையெல்லாம் பார்த்து சலனப்படுகின்றோம். சலனப்படுவதால் பார்க்கின்றோம். பார்த்த பிறகு சபலம் வருகின்றது புத்தியை கொண்டு. அதிலே சிலதை செலக்ட் பண்றோம். நாம இந்த பொருள் நமக்கு இருந்தால் நன்றாக இருக்கும். எந்த பொருள் என்றால் 5 புலன் உணர்வுகள் இருக்கின்றன அல்லவா? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்கின்ற தன்மாத்திரையை தவிர இங்கு வேறு ஒன்றும் இல்லை. அதைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். அது இருக்கின்ற பொருளை நாம் விரும்புகின்றோம். ஆனால் அதை தவிர்த்து விடுகின்றோம். அழுத்தம் நமக்கு சுகம் தருவது என்றால் அந்த அழுத்தத்தை நாம் மறந்து விடுகின்றோம். அழுத்தம் கொடுக்கின்ற உயிரை நாம் நபரை நாம் பாராட்டுகின்றோம். லட்டு திங்கிறோம் அப்படின்னா லட்டை நாம பாராட்டிட்டு இருப்போம். அது அழகா இருக்கு, உருண்டையா இருக்கு, மஞ்சள் நிறமா இருக்கு, இனிப்பா இருக்கு, இப்படிலாம். ஆனால் அதனுடைய சுவையை பற்றி நாம் அதிகமாக ஆராய்ச்சி செய்ய முடியும். ஒரு காட்சியை பார்க்கின்றோம் என்றால் அதை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம், எந்த காட்சியை பார்க்க வேண்டும். எது நம்மிடமிருந்து அதிகமான ஆற்றலை ஈர்த்துக் கொள்ளுமோ அதை நாம் பார்க்கின்றோம். எதை பார்த்தால் நமக்கு ஆற்றல் கூடுதலாக கிடைக்குமோ அந்த ஆராய்ச்சியை நாம் விட்டுவிடுவோம். ஒலியும் அப்படித்தான். பாடல்களை கேட்கணும். எந்த பாடல்களை யார் அதிகமாக விரும்புகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்கள் மனதில் இருக்கின்றார்களா, புத்தியில் இருக்கின்றார்களா, சித்தத்தில் இருக்கின்றார்களா என்பதை கண்டுபிடித்து விட. ஹை கிளாஸ் மியூசிக் என்ற உயர்தரமான இசை அனுபவிப்பது என்றால் மிக சன்னமாக, மிக குறைவாக வால்யூம் வைத்து ரொம்ப ஓர்மை உணர்வோடு ரசிக்கின்ற மாதிரி ஒரு இசை. மனதை விரிவுபடுத்தி வெளிக்கடந்து வெளியில் செலுத்தக்கூடிய ஆற்றலுடைய அந்த இசையை அனுபவிப்பார்கள். அந்த அனுபவம் பெறுபவர்கள் தான் இயக்கத்தில் முன்னிலையில் இருக்கிறார். ஆனால் பெரும்பாலும் அப்படி அல்ல. ஒரு மாதிரி இறைச்சலுடன், ஏகமான சத்தத்துடன் இருக்கின்ற இசையைத்தான் நிறைய பேர் விரும்புகிறார்கள். அவர்கள் ஆழத்திற்கு செல்ல முடிவதே இல்லை. அவர்களுக்கு உண்மை தெரியவும் போவதில்லை. சுவைத்தாலும் அப்படித்தான். உணவு என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான பொருள். ஆனால் அது சாலையில் வைத்திருக்கின்ற கடைகளில் சாப்பிடுபவர்களும் உணவு அருந்துகின்றார்கள். 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறவங்களும் சாப்பிடுறாங்க. இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? ஒன்று மனதால் அனுபவம் கொள்ளப்படுவது, இன்னொன்று புத்தியால் அனுபவம் கொள்ளப்படுவது. இதை விட அது உயர்ந்ததுதான். அதிலிருந்து மகிழ்ச்சி தானே கிடைக்கும். அதில் உள்ள பொருள் பணம் மட்டும் அல்ல. அவர்கள் அதிகமான பணம் வைத்திருப்பவர்கள் உயர்தரமான அந்த அனுபவத்தை பெறுகின்றார். இந்த அனுபவம் பெறுவது என்பது மனதை வைத்துத்தான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. 5 ஸ்டார் ஹோட்டல் போற அளவுக்கு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம இந்த குறைந்த விலையுடைய உணவிலேயே கூட அதில் எதை சுவைக்க வேண்டும்? சுவையை சுவைக்க வேண்டும். நாம் அந்த பொருளை சுவைக்க, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் வரிசையாக கூறியுள்ளேன். அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 நிலைகள், படிநிலை. எல்லாமும் எல்லா நேரமும் இயக்கத்தில் இருக்கின்றன. அதில் உங்களுக்கு ஐயமே வேண்டாம்.
ஆனால் இதை மேன்மைப்படுத்திக் கொள்வது நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற அன்றாட நியதிகள். அப்போ காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு தவம் ஏற்றிவிட்டு அதுக்கப்புறம் உணவு தேவையான அளவு தேவையான அளவு முறையோடு அருந்தி வாழ்க்கையை நடத்தும் போது மகிழ்ச்சி இல்லாமல் வேறு என்ன இருக்கும்? மகிழ்ச்சியை தவிர வேறு என்ன இருக்கும்? இனிமையை தவிர வேறு என்ன இருக்கும்? வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. அதற்கு இல்லறம்தான் மிகவும் துணையாக இருக்கும். இதே ஒரு துறவியாக இருந்தால் பெண் துணை இல்லாத வாழ்க்கை, அங்கும் அந்த முக்தி நிலை ஏற்படுகின்றது இயற்கை இயக்கத்தினால். குண்டலினி சக்தி அங்க ஆனந்த சுரப்பியை போய் ஒன்று கலந்து விட்டால் முக்தி நிலை வந்து விடுகின்றது. ஆனால் அந்த முக்தி நிலைக்கு தவம் செய்து வருவது, இங்கே வாழ்ந்து வருவது, அனுபவங்களிலிருந்து அனுபவமாக பெறுவதுதான் இறை அனுபவம், முக்தி நிலை. அன்பானவர்களே, மிகவும் ஆழ்ந்து சிந்தித்து நம்முடைய குருபுரான் மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள மிக எளிமையான, மிக விளக்கமான, அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய, அனைவரும் ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய மகரிஷியின் தத்துவங்களை எல்லாம் செயல்படுத்துங்கள் என்று உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுல எந்த சிரமமும் இல்லை, மிக மிக எளிமையானது, புரிந்து கொள்ளவும் முடியும். உங்களில் பல பேருக்கு இவையெல்லாம் தெரியும், நான் எதுவும் புதிதாக கூறவில்லை. ஆனால் எதை எதனோடு சேர்த்து கூற வேண்டும், எது பார்த்து கூறியுள்ளேன், அந்த சிந்தனை உங்களுக்கும் தானே. ஆக ஆழமாக சிந்தித்து செயல்பட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக மாறி என்பதில் எனக்கு ஏதும் ஐயம் இல்லை, உங்களுக்கும் ஐயம் வேண்டாம். இதுவரை பொறுமை காத்து இந்த சிந்தனை உரையை கேட்டமைக்கு நன்றி கூறி, அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான ஒரு சிந்தனையாக இல்லறத்தில் இனிமை பற்றி அறிந்து கொண்டோம். இல்லறமே நல்லறம், அது கடினமானது ஆனாலும் சிறப்பானது. அந்த இல்லறத்தில் இனிமை காண எங்களுக்கு எங்கள் தத்துவஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார் என்ற சிந்தனையோடு தொடங்கிய ஐயா அவர்கள், மகிழ்ச்சி என்பது ஆனந்தமாக மாற வேண்டுமானால் அந்த கரணங்கள் நாளும் பற்றி தொடக்கத்திலிருந்து முடிவு வரை மிக சிறப்பாக விளக்கங்களை அதற்கு எடுத்துக்காட்டி விளக்கியதோடு 5 வகையான அனுபவங்களும் பெண்களிடம் இருப்பதால் தான் துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம், அதுதான் இல்லறம் என்று கூறி அந்த பெண்ணினுடைய தன்மையை பற்றி எடுத்துக்காட்டி, அதற்கு உதாரணமாக தாயினுடைய அரவணைப்பில் வளர்ந்த குழந்தை பற்றியெல்லாம் எடுத்துக்காட்டி, ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண் தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆண் தன்மை இருக்கிறது என்று குண்டலினி சக்தி பற்றிய விளக்கங்களை எமக்கு தந்து, பிளஸ் மைனஸ் சேர்ந்ததுதான் முழுமை என்று கூறிய ஐயா அவர்கள் பெண்ணின் சிறப்பை, பெண்ணினுடைய பெருமையை எல்லாம் குருபிரான் கவிகளோடு எடுத்துக்காட்டி, பெண்ணே ஒரு சிறந்த துறவி என்று விளக்கி, ஒரு கருவுற்ற காலத்தில் அந்த தாய் படுகின்ற துன்பங்கள் அவற்றை எல்லாம் மிக அழகாக ஒரு பெண் அனுபவித்தது போல மிக சிறப்பாக அவற்றை எல்லாம் நமக்கு எடுத்து விளக்கி, அந்த ஆண் பெண் குழந்தைகளை தீர்மானிப்பது ஆண்தான் என்பதை மிக சிறப்பாக குரோமோசோம்ஸ் கொண்டு விளக்கத்தினை தந்து, இயற்கை பெண்களுக்கு சாதகமாக பல இடங்களிலும் இருந்த போதிலும் அந்த கற்பு நெறியில் பெண்களுக்கு துன்பத்தை கொடுத்து விட்டது என்ற அந்த விளக்கத்தினையும் எடுத்து காட்டி, இவ்வாறு சிறப்புகளை எல்லாம் இந்த பெற்ற பெண் என்பதை ஒவ்வொரு ஆண்மகனும் உணர்ந்து கொண்டால் அப்பொழுதுதான் அந்த இல்லறத்தில் இனிமை மிகும் என்று மிக அழகாக எடுத்து காட்டி, வாழ்க்கை என்பது இன்பமாக மாற்றுவதற்கு இல்லறம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று
என்று அழகான விளக்கத்தினை தந்து, குருபிரான் தத்துவங்கள் எல்லாம் மிக எளிமையானது. ஆகவே ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்தித்து செயற்பட்டால் நாம் ஒவ்வொருவரும் இல்லறத்தில் இனிமை கண்டு மகிழ்வாக வாழலாம் என்று அழகான சிந்தனையை தந்த பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு எங்கள் மண்டல துணைத் தலைவர் பேராசிரியர் திருமதி அருளேஸ்வரி வேதநாயகம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று இல்லறத்தில் இனிமே என்னும் தலைப்பிலே மிகவும் அற்புதமாக எமக்கு சிந்தனை உரையை வழங்கிய பேராசிரியர் சண்முகமையா அவர்களை நாங்கள் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். அன்பர்களே, துரிய நிலைக்கு வாருங்கள். பேராசிரியர் சண்முகமையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான வாழ்த்தினை வழங்கிய அம்மா அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஐயா அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்திட்ட முனைவர் பேராசிரியர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் என்னன்னு சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் ரகுபாலம்மா பேசிட்டாங்க. இது இந்த இல்லறத்தில் இனிமை கேட்கறதுல என்னத்தினால பிரச்சனை வருதுனாங்க, இந்த சினிமா படத்தெல்லாம் பாத்துக்கிறாங்க கணவனும் மனைவியும். அவன் படத்துல 2.5 மணி நேரம் கோடீஸ்வரனா மாறிடுறான். இதுகளும் அதே மாதிரி நம்மளும் 2 கோடீஸ்வரனா மாறிட்டு இருக்கணும். நடிகர் நடிக்க மாதிரி புருஷன் பொண்டாட்டி இருக்கணும். இதெல்லாம் ஆகுங்களா? இதை இதுல வச்சு பெரிய பிரச்சனைங்க. இந்த செல்போனும் சினிமாவும் ஒரு வருஷம் இந்த கொரோனா லாக்டவுன் போட்ட மாதிரி இந்த செல்போனுக்கும் இந்த சினிமாவுக்கும் லாக்டவுன் போட்டானுங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லறத்துல இனிமே தானாவே வந்து ஐயா. என்னுடைய கணிப்பு. மைக் மியூட் ஆயிருக்குதுங்க ஐயா. சண்முகம் ஐயா. வாழ்க வளமுடன். மைக்கு மியூட் ஆயிருக்குதுங்க உங்களுக்கு. வாழ்க வளமுடன். இதுல வந்து நீங்க வெளியே இருக்கிற பொருட்களை நம்பி சொல்றீங்க. நீங்க ஏன் வெளியே போறீங்க? உள்ள போங்க. ஆன்மீகத்துல மிக மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உள்ள போய் பாருங்க, உள்ளே போய் பாருங்க. நீங்க வெளியவே போறீங்க. வெளியில சினிமா இருக்கு, செல்போன் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு உள்ள எல்லாம் இருக்கு. இந்த பிரபஞ்சமே நமக்குள்ள இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அதனால உள்ள போய் பாக்குறதுங்கிறது நம்ம மென்டல் ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கிட்டே போறதுதான். அதேதான். அது தவம் பண்ணி தான், அதாவது கமலாசனத்துல உட்காந்து தவம் பண்ணதுதான் அப்படிங்கிறது இல்லை. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையுமே தவமா பண்ணலாம். என்ன வேணாலும் நீங்க செய்யலாம், தவமா செய்யணும். ஆனா அந்த ஆழ்ந்த ஒடுங்கிய நிலை உங்க ஃப்ரீக்வன்சியை ரொம்ப குறைச்சி வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அதெல்லாம் வந்து தவம் தான். ஆமாங்க. அறநெறி வாழ்க்கை கர்ம யோகம்னு வந்துருங்க. ஆமா ஆமா ஆமா. வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஐயாவிடம் ஏதாவது நீங்கள் கேட்க விரும்பினால் கேட்டுக்கொள்ளலாம். ஆமா. ஐயா வாழ்க வளமுடன். யாரும் தயக்கம் இல்லாம கேளுங்க. என்ன ஐயா வாழ்க வளமுடன். அதிகாலை பொழுதுல ஒரு அற்புதமான சிந்தனை கொடுத்திருக்கிறீங்கய்யா. அதுல ஒரு வார்த்தை சர்ப்புத்திரன் சொல்லி கொஞ்சம் சொன்னீங்க, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. தவறு இழைப்பதற்கு ஆணும் பெண்ணும் 2 பேரும் தான் தவறு இழைக்கிறாங்க. அதுல வந்து அடையாளம் யாருக்கு இருக்கு? பெண்ணுக்கு மட்டும். இவன் தான் தவறு செய்தவன் அப்படின்றதுக்கு அடையாளம் எதுவும் இல்லை இல்லையா? அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு சத்புத்திரன் போல உலாத்திட்டு இருக்காரு. அதுதான். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க நன்றி ஐயா. நண்பர்கள் வேறு யாராவது ஐயாவுடன் கேட்க விரும்பினால்
மிக சிறப்பான சிந்தனையாக விளங்கக்கூடிய விதமாக இருந்ததனால் ஒருவருக்கும் மனதில் சந்தேகங்கள் எழவில்லை. ஆகவே நாங்கள் அடுத்த நிகழ்வாக நன்றியுரை வழங்குவதற்கு எங்கள் மண்டல துணைத் தலைவர் முருகேசபிள்ளை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய அற்புதமான இனிய காலை பொழுதிலே இந்த நிகழ்நிலை சிந்தனையினூடாக அரிய பெரிய அற்புதமான ஆனந்தமான இல்லறம் இனிமை என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு இனிமை. அதாவது கற்கண்டையோ சர்க்கரையோ இனியோ வாயிலே போட்டு உமிழ்ந்தால் அது எவ்வாறு இனிமையை உணரக்கூடியதாக இருக்கிறதோ அதே போன்றுதான் இன்றைய காலை சிந்தனை. எங்களுடைய பேராசிரியர் சண்முகம் ஐயாவுடைய சிந்தனை எல்லோருக்குமே, அதாவது கேள்வி எழாத வகையில் இனிமையை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அற்புதமாக பெண்ணின் பெருமை, பெண்ணின் மகத்துவம், மகப்பேற்றினுடைய தன்மை எல்லாமே ஒரு ஆனந்தமாக, இந்த பெண்களுக்கெல்லாம் வலிமை சேர்ப்பது போல, பெண்களுக்கெல்லாம் உரம் கொடுப்பது போல, இந்த வாழ்க்கையிலே பற்றை ஏற்படுத்தி கொள்ளும் முகமான ஆனந்தமான சிந்தனையை இந்த பொழுதிலே எங்களுக்கு தந்த பேராசிரியர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினையும் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு மேலாக இன்றைய காலை பொழுதிலே அமைதியான இறைவணக்கம் குருவணக்கத்தோடு அமைதியான ஆழ்நிலை தவத்தினை எங்களுக்கு நிகழ்த்திய சுதர்சனி தம்பி அவர்களுக்கும், இந்த தொகுப்புரையினை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ரகுபாலா அம்மா அவர்களுக்கும், அதாவது தொகுப்புரை என்பது முழுமையாக, அதாவது சண்முகம் ஐயா கூறியதற்கு ஏற்புடையதாக, அதை இன்னும் எங்களுக்கு வலு சேர்க்கக்கூடியதாகவும் வலிமையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய முறைமையிலே எங்களுடைய தொகுப்புரை ரகுபாலா அம்மா வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை கூறுவதோடு, எங்களுக்கு இந்த நிகழ்நிலை வகுப்பிலே பேராசிரியர்களை பெருமை மிக்க இந்த ஈழமண் புனிதமடைய வேண்டும், புண்ணியமடைய வேண்டும், மனவளக்கலை மகிழ்வாக மக்கள் மத்தியிலே சென்றடைய வேண்டும் என்ற உத்வேகமான நோக்கோடு எங்களுடைய மாணிக்கவாசகர் ஐயா அவர்கள் சிறப்பான முறைமையிலே ஒழுங்குபடுத்தி தந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுவதில் நாங்கள் கடப்பாடுடையவர்களாக இருக்கின்றோம். அதற்கு மேலாக இன்றைய பேராசிரியர் சண்முகம் ஐயா அவர்களை வாழ்த்திய எங்களுடைய பேராசிரியர் வேதநாயகம் அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி, இன்னும் இந்த நிகழ்நிலை வகுப்பிலே யார் யார் இணைந்திருக்கிறார்களோ இணைந்து பயன்பெறுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சிறப்பாக நன்றியுரை வழங்கிய எங்கள் முருகேசபிள்ளை அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அம்மா உலக நல வாழ்த்து படித்து விடுங்களேன். ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தான்